Welcome to this Concept Explainer brought to you by CBSE Scolab of profsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நாம யூனிட் 12 ஆட்டம்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் போர் மாடல் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. எக்ஸாம்ல இது சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் பயப்படாம பதில் சொல்ற அளவுக்கு இத ரொம்ப சிம்பிளா ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரி, நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த கடைகள்ல இருக்கிற நியான் சைன்ஸ் ஏன் எப்பவும் ஒரு மாதிரி பிரகாசமான சிகப்பு நிறத்துல மட்டும் எரியுது? அதே மாதிரி நம்ம தெருக்கள்ல இருக்கிற சோடியம் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் மட்டும் ஏன் மஞ்சள் நிறத்துல இருக்கு? ஆமா, இல்ல யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒரு நிரந்தரமான நிறம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஏன் அப்படி? அது ரொம்ப சூடா இருக்கறனாலயா? அதுதான் இல்ல. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது டெம்பரேச்சரை மட்டும் பொறுத்தது இல்ல. அப்படியா? ஆமா, ஒரு சாதாரண ஃப்ளேம்ல கொஞ்சம் சோடியம் உப்ப காட்டினா கூட அது பிரகாசமான மஞ்சள் நிறத்துல தான் எரியும். அந்த நிறத்துக்கு காரணம் அந்த எலிமெண்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரா? ஆமா, ஒரு அணுவுக்குள்ள எலக்ட்ரான்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிற ரகசியத்தை தான் போர் மாடல் ரொம்ப அழகா விளக்குது. நாம போன பகுதியில பார்த்த ரூதர்ஃபோர்ட் மாதிரில ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா, அவரு சொன்னாரு நியூக்ளியஸ் நடுல இருக்கு, எலக்ட்ரான்ஸ் அதை சுத்தி வருதுன்னு. கரெக்ட். ஆனா கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி அப்படி சுத்தி வர்ற எந்த ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளும், அதாவது நம்ம எலக்ட்ரானோ ஆக்சிலரேட் ஆகிறதால தொடர்ந்து எனர்ஜியை ரேடியேஷனா இழந்துகிட்டே இருக்கணும். அப்போ எனர்ஜியை இழந்துட்டே இருந்தா அதோட ஆர்பிட் சின்னதாகிட்டே வரும், ஒரு ஸ்பைரல் பாத்ல போய் கடைசில நியூக்ளியஸ் உள்ள விழுந்துடணும். ஆமா, அப்படி நடந்தா ஆட்டமே அழிஞ்சிரணும். ஆனா அணுக்கள் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கே. எக்ஸாக்ட்லி. இந்த ஸ்டெபிலிட்டி கிரைசிஸ தீர்க்க தான் நீல்ஸ் போர் ஒரு புரட்சிகரமான யோசனையோட வந்தார். என்ன சொன்னார் அவரு? அவரு சொன்னார், எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸ எந்த தூரத்துல வேணாலும் சுத்த முடியாது. ஓ. அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சில குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ், அதாவது எனர்ஜி லெவல்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ்ல சுத்தி வர்ற வரைக்கும் எலக்ட்ரான் எந்த எனர்ஜியும் இழக்காது. இத ஒரு மல்டி ஸ்டோரி பார்க்கிங் கராஜ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பார்க்கிங் கராஜ்? ஆமா, அந்த கராஜ்ல கார்களை நிறுத்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு தனித்தனி ஃப்ளோர்ஸ் தான் இருக்கு. உங்களால 2 ஃப்ளோர்ஸ்க்கு நடுவுல காத்த நிறுத்த முடியாது இல்லையா? முடியாது. சரிதான். அப்போ எலக்ட்ரான்கள்ங்கிற கார்கள் அந்த குறிப்பிட்ட ஃப்ளோர்ஸ்ல, அதாவது எனர்ஜி லெவல்ஸ்ல மட்டும்தான் பார்க் பண்ண முடியும், நடுவுல எங்கேயும் நிக்க முடியாது. பெர்ஃபெக்ட். நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஒரு நிமிஷம், பார்க்கிங் கராஜ்ல ஒரு கார் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு ரேம்ப் வழியா மெதுவா போகும். ஆனா நீங்க எலக்ட்ரான் தாவுதுன்னு சொல்றீங்க. எக்ஸலண்ட் கொஸ்டின். இதுதான் கிளாசிக்கல் பிசிக்ஸ்க்கும் குவாண்டம் பிசிக்ஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். போர் சொன்னது என்னன்னா, எலக்ட்ரான் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு மெதுவா டிராவல் பண்ணாது. அப்போ அது ஒரு இடத்துல இருந்து மாயமா மறைஞ்சு அடுத்த நொடியே இன்னொரு இடத்துல தோன்றும். இட் மேக்ஸ் அ குவாண்டம் ஜம்ப். வாவ்! அப்போ 2 நிலைகளுக்கு நடுவுல எலக்ட்ரானால இருக்கவே முடியாதா? இருக்கவே முடியாது. இப்ப மனசுல ஒரு காட்சியை கொண்டு வாங்க. நடுவுல ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூக்ளியஸ், அதை சுத்தி பல வட்டமான அனுமதிக்கப்பட்ட சுற்றுப்பாதைகள் இருக்கு. சரி. இந்த எலக்ட்ரானுங்கிற கார் ஒரு ஹையர் ஃப்ளோர்ல இருந்து லோவர் ஃப்ளோருக்கு தாவும் போது அந்த பார்க்கிங் ஃபீ டிஃபரன்ஸை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி எலக்ட்ரான் வெளியிடுற அந்த எனர்ஜி தான் ஒரு ஃபோட்டான், அதாவது ஒரு ஒளித்துகள். ஓகே, இந்த பார்க்கிங் கராஜ் அனாலஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்ம பாட புத்தகத்துல இத இன்னும் ஃபார்மலா எப்படி விளக்குறாங்க? அதுல இருக்கிற முக்கியமான பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன? கரெக்ட். எக்ஸாம்ல எழுதும்போது we need the formal language. NCERT இதை 3 பாஸ்டுலேட்ஸா சொல்லுது. நீங்க முதல் பாஸ்டுலேட்டை படிங்க, அதை நாம விரிவா விவாதிக்கலாம். Postulate 1. An electron in an atom could revolve in certain stable orbits without the emission of radiant energy. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். போர் சொன்ன அந்த ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ் ஒரு டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் மாதிரி. டாக்ஸ் ஃப்ரீ ஜோன்? ஆமா, அந்த வட்டத்துல எலக்ட்ரான் சுத்தி வர்ற வரைக்கும் அது எந்த எனர்ஜியையும் ரேடியேஷனா இழக்காது. அதனால தான் ஆட்டம் கொலாப்ஸ் ஆகாம ஸ்டேபிளா இருக்கு. ஓ, இதுதான் ரூதர்ஃபோர்ட் மாடலோட முதல் சிக்கலை தீர்த்து வச்சதா? அதேனா. சரி, ஆனா எந்த ஆர்பிட் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆனது, எது இல்லன்னு எப்படி தெரியும்? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? ஆமா, அதுதான் எனக்கு அடுத்த சந்தேகம். இருக்கு. அதுதான் 2வது பாஸ்டுலேட். அத படிங்க. Postulate 2.
The electron revolves around the nucleus only in those orbits for which the angular momentum is some integral multiple of h2 pi. That is, L is equal to nh2 pi. இதுல angular momentum is quantized ன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? angular momentumனா என்னன்னு சரியா தெரியல. சொல்றேன். ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது ஒரு பொருள் எவ்வளவு வேகமா எவ்வளவு பெரிய வட்டத்துல சுத்துதுங்கிறதோட ஒரு மெஷர்மெண்ட். ஓகே. போர் என்ன சொன்னார்னா, இந்த மெஷர்மெண்ட் ஏதோ ஒரு ரேண்டம் எண்ணா இருக்க முடியாது. அது h2 பைங்கிற ஒரு அடிப்படை அலகோட முழு மடங்குகளா, அதாவது இன்டெக்ரல் மல்டிபிளா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னார். அப்படின்னா L is equal to 1h2 pi, 2h2 pi, 3h2 pi இப்படிதான் இருக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி. ஆனா 1.5 h பை மாதிரி இருக்கவே முடியாது. இதுதான் அந்த பார்க்கிங் கேரேஜோட ரூல் புக். ஓ, அதனாலதான் எல்லா ஆர்பிட்ஸும் அலௌட் இல்ல, சிலது மட்டும்தான் அலௌடா? ப்ரிசைஸ்லி. இந்த விதிக்கு கட்டுப்படுற ஆர்பிட்ஸ் மட்டும்தான் ஸ்டேபிள் ஆர்பிட்ஸ். இதோட விளைவு என்னன்னா, அந்த ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானோட சக்தியும் குவான்டைஸ்ட் ஆகிடுது. ஹைட்ரஜன் அணுவுக்கு அந்த சக்தியோட ஃபார்முலா En is equal to -13.6 n² electron volts. இதுல n தான் அந்த லெவல் நம்பர் 1 2 3. கரெக்ட். இப்போ மூணாவது பாஸ்டுலேட்ட பார்க்கலாம். அதுதான் நம்ம நியான் லைட் ரகசியத்தை விளக்குது. Okay, postulate 3, an electron might make a transition from one of its specified non-radiating orbits to another of lower energy. When it does so, a photon is emitted having energy equal to the energy difference between the initial and final states. That is, h nu is equal to EI EF. இதுதான் நம்ம பார்க்கிங் கேரேஜ் அனாலஜில பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி லெவல் EIல இருந்து லோவர் எனர்ஜி லெவல் EFக்கு தாவும்போது அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் ஒரு ஃபோட்டானாக வெளியே வருது. ஆமா, ஒவ்வொரு டிரான்சிஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால வெளியே வர்ற ஃபோட்டானுக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ்லென்த் இருக்கும். இதுதான் அந்த நியான் சைனோட சிகப்பு நிறத்துக்கும் சோடியம் விளக்கின் மஞ்சள் நிறத்துக்கும் காரணம். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். ஒரு ஹைட்ரஜன் அணுவுல எலக்ட்ரான் n equal to 3 நிலையிலிருந்து n equal to 2 நிலைக்கு தாவுது. அப்போ என்ன வேவ்லென்த் கொண்ட ஒளி வெளியாகும்? ஓகே, முதல்ல ரெண்டு லெவல்ஸ்லயும் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா En is equal to -13.6 n² EV இல்லையா? கரெக்ட். முதல்ல n equal to 3ல சக்தி E3 is equal to -13.6 3², அதாவது -13.69. இது கிட்டத்தட்ட -1.51 EV. சரி. அடுத்து n equal to 2ல சக்தி E2 is equal to -13.6 2², அதாவது -13.64. இது -3.4 EV. ஓகே, E3 and E2 கிடைச்சிடுச்சு. இப்போ எனர்ஜி டிஃபரன்ஸ் டெல்டா E is equal to EI EF. Initial state n equal to 3, final state n equal to 2. So delta E is equal to E3 E2. ஆமா. அப்போ டெல்டா E is equal to -1.51 -3.4 EV. இது 1.89 EV வருது. இந்த 1.89 EV தான் வெளியே வர்ற ஃபோட்டோனோட எனர்ஜி. பெர்ஃபெக்ட். ஆனா வேவ்லென்த் கண்டுபிடிக்க எனர்ஜியை SI யூனிட்டான ஜூல்ஸ்க்கு மாத்தணும். அதுக்கு 1.6 × 10⁻⁻19 J ஆல பெருக்கணுமா? ஆமா. So 1.89 EV கிட்டத்தட்ட 3.02 × 10⁻⁻19 ஜூல்ஸ். கடைசியா லாம்டா ஈக்குவல்ஸ் HCE ஃபார்முலாவை பயன்படுத்தினா நமக்கு கிடைக்கிற அலைநீளம் கிட்டத்தட்ட 658 நானோமீட்டர். 658 நானோமீட்டர்னா அது சிகப்பு நிற ஒளி. கரெக்ட். இதுதான் புகழ்பெற்ற H ஆல்பா லைன். ஆனா ஒரு சந்தேகம், 4A angular momentum is quantizedன்னு சொன்னார். அதுக்கு ஏதாவது ஆழமான காரணம் இருந்ததா? அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அந்த சமயத்துல அதுக்கு ஆழமான காரணம் எதுவுமே போர்க்கே தெரியாது. அது ஒரு பிரில்லியன்ட் கெஸ். அப்படியா? ஆமா. அந்த விளக்கத்தை டி புரோக்லி தான் பிற்காலத்துல கொடுத்தார். அதை நாம அடுத்த பகுதியில பார்ப்போம். இப்போ மாணவர்கள் எக்ஸாம்ல செய்யற சில பொதுவான தவறுகளை பார்க்கலாம். இது சைலண்ட் கில்லர்ஸ், உங்க மார்க்ஸை தெரியாமலே குறைச்சிடும். சொல்லுங்க. முதல் தவறு, எலக்ட்ரான் ஒரு சுற்றுப்பாதையிலிருந்து இன்னொரு சுற்றுப்பாதைக்கு மெதுவாக படிப்படியாக நகரும் அப்படின்னு நினைக்கிறது. ஆமா, நிஜ வாழ்க்கையில ஒரு கார் ரேம்ப்ல மெதுவா இறங்குற மாதிரி நாம இயல்பாவே அப்படிதான் யோசிப்போம். ஆனா குவாண்டம் வேர்ல்டுல அப்படி இல்ல. நம்ம முன்னாடியே விவாதிச்ச மாதிரி போர் மாதிரி படி எலக்ட்ரான் ஒரு நிலையிலிருந்து
இன்னொரு நிலைக்கு உடனடியாக தாவிடும். ஒரு குவாண்டம் ஜம்ப். எஸ், 2 சுற்றுப்பாதைகளுக்கு இடையில் அதனால் இருக்கவே முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்க, ஜம்ப் டோன்ட் ஸ்லைடு, தாவுமே தவிர வழுக்காது. சரி, இப்போ தெளிவா புரியுது. அது மெதுவா ஸ்பைரல் பாத்துல நியூக்ளியஸ் பக்கம் போகாது, ஒரு மட்டத்திலிருந்து இன்னொரு மட்டத்திற்கு உடனடியாக தாவிடும். அடுத்த பெரிய தவறு, போர் மாதிரி எல்லா அணுக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறது. இது ஒரு பொதுவான மாதிரின்னு மாணவர்கள் நினைக்கிறாங்க. அதனால இந்த தப்பு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் இது எல்லா அணுக்களுக்கும் பொருந்தாது? நல்ல கேள்வி. போர் மாடல் ஹைட்ரஜன் அல்லது ஹைட்ரஜன் போன்ற ஒற்றை எலக்ட்ரான் கொண்ட அமைப்புகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். உதாரணமா He+ அல்லது Li2+. எக்ஸாக்ட்லி. பல எலக்ட்ரான்கள் இருக்கும்போது எலக்ட்ரான்களுக்கு இடையேயான ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கணக்க ரொம்பவே சிக்கலாக்கிடும். அந்த ரிப்பல்ஷனை போர் மாடல் ஹேண்டில் பண்ணாது. இதை ஞாபகம் வச்சுக்க, போர் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் எலக்ட்ரான் ஒன்லி. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஹீலியம்க்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. அதுக்கு இந்த மாடல் வேலை செய்யாது. ஆனா ஒரு எலக்ட்ரானை நீக்கிட்டா அது He+ அயானா மாறிடும். அப்போ இது வேலை செய்யும். ஏன்னா அதுவும் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம். புரிஞ்சுது? கிரேட். இப்போ இந்த பாஸ்டுலேட்ஸ் எல்லாம் எளிதா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்க்கலாம். ஓகே. போரின் கொள்கைகளை எளிதாக ஞாபகம் வச்சுக்கொள்ள பேட் என்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேடா? BAD. அது எப்படி உதவும்? சொல்றேன். B ஃபார் போர்ஸ் மாடல் இட்செல்ஃப். A ஃபார் ஆங்குலர் மொமெண்டம் குவான்டிசேஷன். இதுதான் 2வது பாஸ்டுலேட்டோட இதயம். சரி. D ஃபார் டிஸ்கிரீட் எனர்ஜி ஜம்ப்ஸ். அதாவது எலக்ட்ரான் தாவும்போது டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி வெளியிடுறது. So BAD, போர் ஆங்குலர் மொமெண்டம் டிஸ்கிரீட் ஜம்ப்ஸ். இது நல்லா இருக்கு. BAD மறக்காது. ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர் மூலியமாவும் இதை புரிஞ்சுக்கலாம். நீங்க படிக்கட்டுல ஏறும்போது ஒரு படியில கால் வைப்பீங்க, அப்புறம் அடுத்த படியில. ஆமா. 2 படிக்கட்டுகளுக்கு நடுவுல காத்துல கால வைக்க முடியாது இல்லையா? அதுதான் போரின் அளவிடப்பட்ட சுற்றுப்பாதைகள், குவான்டைஸ்ட் ஆர்பிட்ஸ். எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆன் த ஸ்டெப்ஸ் பட் நாட் இன் பிட்வீன் த ஸ்டெப்ஸ். ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த உதாரணம். கடைசியா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன விதி L is equal to NH2π, இந்த குவான்டைசேஷன் ரூல் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்னு? அணுக்கள் ஸ்டேபிளா இருக்காது. எலக்ட்ரான்கள் எல்லாம் நியூக்ளியஸ்ல விழுந்துடும். அதை விட மோசம், நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் நொடியில செறிஞ்சிடும். இந்த பிரபஞ்சமே ஒரு ஆற்றல் கசிவா கரைஞ்சு போயிருக்கோம். நாம பேசிட்டு இருக்கிற இந்த நொடிக்கு காரணமே இந்த குவாண்டம் விதி தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு வெறும் சமன்பாடு இல்ல, அதுதான் நம்ம இருப்புக்கான ஆதாரம். So, quantization saves your existence. வாவ். சரி, இந்த முழு தலைப்பையும் 3 முக்கிய புள்ளிகள்ல சுருக்கமா சொல்றேன். 1. போர் மாதிரிப்படி எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட நிலையான சுற்றுப்பாதைகள்ல சுற்றும்போது சக்தியை வெளியிடுவதில்லை. இதுதான் அணுவின் ஸ்டேபிலிட்டிக்கு காரணம். ஓகே, முதல் பாயிண்ட் ஸ்டெபிலிட்டி. 2. அந்த அனுமதிக்கப்பட்ட பாதைகளுக்கான விதி. ஆங்குலார் மொமெண்டம் L ஈக்குவல் டு NH/2π என குவான்டைஸ்டா இருக்க வேண்டும். இதனால எனர்ஜி நிலைகளும் En ஈக்குவல் டு -13.6 n² eV என குவான்டைஸ்டா இருக்கு. இரண்டாவது பாயிண்ட் குவான்டைசேஷன். ஆமா. 3. ஒரு எலக்ட்ரான் உயர் சக்தி பாதையிலிருந்து குறைந்த சக்தி பாதைக்கு தாவும்போது அந்த சக்தி வித்தியாசத்தை ஒரு ஃபோட்டானா வெளியிடுகிறது. இதுதான் தனிமங்களின் தனித்துவமான லைன் ஸ்பெக்ட்ரம்க்கு காரணம். 12ஆம் வகுப்பு CBSE இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதத்தில் அதிகபட்ச மதிப்பெண்களை பெற professam.com-ஐ பார்வையிடவும். That is PROFSAM, right? Yes, PROFSAM.com. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.